பொழுது நெடுங்காலமாய் படுத்திருக்கக்கூடிய அவனை இயேசு கண்டு சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதிலை வாசிக்கிறேன். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். அப்ப போகிறதுக்கு முன்பாகவே வேறு ஒருவன் அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறத பார்க்கிறோம். போகிறதுக்கு முன்பாகவே ஸ்தோத்திரம் காரியம் வேற மாதிரி முடிந்ததை பார்க்கிறோம். நான் கிளம்புவதற்கு முன்பாகவே, நான் ரெடி ஆவதற்கு முன்பாகவே வெற்றி ஒருத்தன் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த மனிதன் சோர்ந்து போனதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நீ ஆயத்தமாக்கப்படும் பொழுதே, நீ ஆயத்தமாகும் பொழுதே உன் வெற்றி பறிக்கப்பட்டதோ, நீ திட்டப்படும் பொழுதே தோற்று போனாயோ, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இறைமகனாய் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உன்னை அற்புதங்களை செய்ய அவர் போதுமான இருக்கிறார். இறைமகனாய் இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்துக்குள் அல்ல, பாரம்பரியத்துக்குள் அல்ல, அந்த பெதஸ்தா குளத்துக்கு வெளியில உனக்கு அற்புதத்தை நியமித்திருக்கிறார். எனவே அவன் மாதிரி உனக்கு ஒர்க் அவுட் ஆகல, உனக்கு வித்தியாசமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுல வாசிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, சுகமாக விரும்புகிறேன் கேட்ட சுகமாகிறேன்னு சொல்லல, குளம் கலக்கப்படும் போது வேறு ஒருவன் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய பதில் அப்படித்தான் இருக்கு. ஆண்டவர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் கேட்கும் பொழுது நம்முடைய பதில் வேற மாதிரி தான் இருக்கு. ஆண்டவரே இப்படி இப்படி அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில அவன்